என் பையன் ராகவ் நம்பரை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். அவனுக்கு புடவைங்களை போட்டோ எடுத்து அனுப்பி வை. அவன் செலக்ட் பண்ணட்டும். சரியா? சரிங்க அத்தை. பண்ணிட்டமா? நீ போட்டோ எடுத்துட்டு அனுப்பிச்சிடு. சரி. அதை எடுத்து கொடுங்க. ஒரு நிமிஷம். அம்மா போன் பண்றாங்களே, அட்டென்ட் பண்ணலாமா வேண்டாமா? அம்மா சொல்லுங்கம்மா. ஒண்ணும் இல்லடா, பொண்ணுங்களுக்கு நிச்சய புடவை எடுக்க கடைக்கு வந்திருக்கோம். எந்த கடைக்குமா? நம்மளோட ஃபேவரட்டான கடை ஸ்ருதி சில்க்ஸுக்கு தான். ஸ்ருதி சில்க்ஸா? ஒண்ணு இல்ல சாரி. என்னாச்சுடா? நீ கொஞ்சம் இங்க வந்துடுறியா? பொண்ணுங்களுக்கு புடவை பிடிச்சா போதும்னு நான் நினைச்சேன். ஆனா மாப்பிள்ளைங்களும் புடவைய ஓகே பண்ணணும்னு பல்லவி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ, அந்த பல்லவிக்கு ஒரு வேலையே இல்ல. மா, இப்ப என்னால அங்கெல்லாம் வர முடியாதுமா. உன் அண்ணனுக்கு போன் பண்ணா அவ ஆபீஸ்ல இருக்கிற, போன்ல அனுப்புங்கன்னு சொல்றான். நீ எங்க இருக்க? நானும் ஒரு முக்கியமான வேலையில இருக்கமா. எனக்காக வெயிட் பண்ணாதீங்க அம்மா. நீங்க எனக்காக செலக்ட் பண்ணா எனக்கு ஓகே தான். நான் வச்சிடுறேமா. ஓகே பை. அம்மா இசை, நான் விஷாலோட நம்பரை உனக்கு அனுப்புறேன். உனக்கு பிடிச்ச புடவையா 2-3 புடவைய அவனுக்கு போட்டோ எடுத்து அனுப்பி வை. எது பிடிச்சிருக்குன்னு கேளு. சரியா? சரிங்க மேடம். நேத்து பொண்ணு பார்க்கும்போது அவகிட்ட அவ்வளவு தெளிவா சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்ப என்னடா அம்மா கூட புடவை எடுக்க வந்திருக்கா. எவ்வளவு திமிரு! நான் சொன்னது அவ காதுல கூட வாங்கல. எல்லாத்தையும் வேணும்னே பண்றாளா?